இப்போ வந்து பிளான் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷெட்டு போடணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு க்ரீன் மெஸ்ஸு வாங்கணும். அளவெல்லாம் எடுத்துட்டேன். க்ரீன் மெஸ்ஸு வாங்கணும். அப்புறமா இந்த கம்பம் என்ன கம்பம் சார கம்பம் வாங்கி நட்டு ஃபுல்லாக க்ரீன் மெஸ் கட்டி இங்கே வந்து டோர் வைக்கணும். இதுக்கு நேராக வாஸ்துப்படி இந்த பக்கம் வாங்கணும், கிழக்க பார்த்த மாதிரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேராக டோர் ஒன்று செட் பண்ணி ஆல்ரெடி வெல்டு மெஸ்ஸு இது வாங்கினதே ஒரு ரோலில் மீந்திருக்கு. அதே சரியாக ஒரு டோருக்கலாம் ஃப்ரெண்டு அப்போ அவனே வச்சு வேலை வாங்கிக்கலாம். அவங்க முன்னாடி எதுவும் காட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காட்டிடலாம் வேலை செய்யுது. அப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான பையங்க. யார்? அப்பு அருமையான பையன், ரொம்ப அருமையான பையன். அது வீடியோ பார்த்தா அது கூட கேட்பான். கம்மனு தான் ராகுது சும்மா. ஓகே 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 சாரி கைஸ். கம்மனு தான் ராகுது. அப்புறமா அதையும் கேட்பான், டே என்னை பற்றி எதுக்குடா பேசுனீங்க அப்படின்னுவான். கம்மனு தான் இப்படி வா இப்படி வா அந்த பக்கம். ஓகே 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 சில் ப்ரோ. பக்கம் வந்து கரெக்டாக இப்போ இங்கேருந்து ஒயருக்கு எல்லாமே ஒயர் வாங்கிட்டு போயாச்சு. ஒயர் இருக்குது அந்த, ஏன்னா கீழே போட்டால் நாளைக்கு வந்து மாதப்பா வந்து மாடு தண்ணி தண்ணி பாய்ச்சுவார். அது ஒயர் கீழே போட முடியாது. அதனால் சார கம்பமே இங்கே வாங்குறதுல எக்ஸ்ட்ரா வாங்கி இங்கே ஒன்று அங்கே ஒன்று வீட்டு பக்கம் ஒன்று ஒரு 3-4 கம்பம் போட்டால் போதும். நல்லா செட் பண்ணி ஒயரை மேலே கட்டிக்கலாம். ஒரு ஆள் எட்டாத அளவுக்கு செட் பண்ணி ஒயர் நல்லா மீட்டர் பாக்ஸ் எல்லாம் வச்சு மோட்ரு அந்த வீட்டானது அந்த வீட்டானது அதான் சொல்கிறேன். மோட்டர்லாம் வச்சு ப்ராப்பராக இந்த ஏரெல்லாம் வச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பாருங்க, எனக்கு இதுக்கு முன்னாடி குட்டி குட்டியே என்னடா ஆச்சுன்னு கேட்பீங்க. கமெண்ட் பண்ணுறதில்ல, இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம். அது எதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரையல் பார்த்தாச்சு. அதை வச்சு ஒரு 2 மாதத்துக்கு வளர்த்தோம். மீன் வந்து பிடிச்சப்போ காட்டில் வீடியோ வராங்க, ட்ரை பண்ணி எடுத்தப்போ வீடியோ காட்டில் சாரி. இதுக்கு மேலே ப்ராப்பராக கொடுத்துட்றான். ஏரெல்லாம் வச்சு செட் பண்ணணும். மோட்டர் வச்சு லைன் இழுத்து, அதுக்கு முன்னாடி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வீட்டுக்கு வந்து மீட்டர் பாக்ஸ் வாங்கணும். அதுக்கெல்லாம் பேசியிருக்கு. பார்க்கலாம், ஒரு செலவு பண்ணலாம். முதல்ல மட்டுமே போட்டுட்டு போய் தவிர இந்த வரைக்கும் வருமானம் இருக்கிறது 2 மாதம் ஆச்சு. ரயில் பார்த்தாச்சு, அது வரைக்கும் ஓகே சந்தோஷம். பாருங்க, கேமரா மேலே வீடியோ எடுக்க சொன்னால் இந்த பேச்சை எடுக்கலாம். அப்படியே அப்படி காட்டி பிளானு. ஒரு 2 மாதத்தில் வளகாப்பு வேறு பண்ணுறேன், அது வேறு செலவு இருக்குது. அதுக்குள்ளேயே இந்த வேலையை முடிச்சிடணும். முடிச்சுட்டு ஒரு லோன் ஒயிட் பேரில் தான் போடலாம் இருக்கோம், பர்சனல் லோனு இல்லை குரூப் லோன். அந்த பேரில் ஒன்று எடுத்தாச்சு. அது 3 மாதம் கட்டிட்டு வந்துட்டுருக்கேன். அதே நம்பிக்கை இல்லை, நான் தனியிலேருந்தே சம்பாதிச்சு கட்டிட்டு வரேன் அந்த வேலைக்கு போய்ட்டு. பார்க்கலாம், நல்லபடியாக நடந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் பிளான். இதை முடிச்சுட்டு என்ன குட்டி விட்றான்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேட் விட்றான்னு இருக்கிறேன். எல்லா நண்பர்களும் என் ஃப்ரெண்ட்ஸுலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, காட்டுறாங்க இந்த தார் பை வந்து கடிக்கும், டேமேஜ் பண்ணுண்டா தண்ணி நிற்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் யூடியூப்பில் 2 பேர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள போய் எடுத்துகிட்ருக்காங்க. எல்லா மீனுமே வளர்க்கலான்றாங்க. பாப்புலேட் விடலாமா, அப்படி இல்லைன்னா லோகு அந்த மாதிரி கடிக்காத மீன் மாதிரி விடலாமான்னு ஒரு யோசனை. சப்பார் வளர்த்தா ஒன்றும் லாபம் இல்லை. இங்கே மார்க்கெட் வந்து 22 80 ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் நார்மல் மார்க்கெட் வந்து 220 ரூபா போகுது. அதனால் சப்பார் விட்ற ஐடியா இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம சப்பார் தான் விட்டு பார்த்தோம், ஜிலேபியை நல்லா வளர்ந்துச்சு, ட்ரையல் பார்த்தாச்சு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விரால் விடலாம், விரால் விட்டால் நல்ல காசு 500 ரூபா போகுது கிலோ. அதனால் பார்க்கலாம். பாப்புலேட் விடலான்னு என்னுடைய கணக்கு. 3000 குட்டி விட்டு 2 மாதம் ஏற்றிக்கலான்னு ஒரு கணக்கில் இருக்கிறேன். அதுவும் நல்ல காசு தான் வரும். பார்க்கலாம், குட்டி விடும்போது சொல்கிறேன் என்ன பிளான்ட்டு, என்ன குட்டின்ட்டு. கரெக்டாக 2 ஐடியா இருக்குது, அது என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் ஃபேமிலி. அவ்வளோதான், இதுதான் பிளானு. ஃபஸ்ட்டு மீட்டர் பாக்ஸ் இருக்கணும், ஷெட்டு போட்டு. அது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஃபேமிலி. என்னென்னா ட்ரையல் பார்த்த குட்டியே பாதி குட்டி யாரை பிடிச்சி போயிட்டாங்க. அதான் கையிலிட்டு எவன் பிடிச்சா இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. அதையும் காட்டுறேன், யாருன்ட்டு அது எனக்கு தெரில. பேர் தான் விசாரிச்சு அவங்க அப்பா பேர். அது யாருன்ட்டு பார்க்கலாம், நம்மளால பார்த்துடலாம். ஓகே ஃபேமிலி, ஓகே அவ்வளோதான். தான் பிளானு. மீட்டர் பாக்ஸ் எடுக்கணும், அதுக்கு அமௌண்ட் செலவாகும். அப்புறமா செட்டு போகிறதுக்கு ஒரு 5 ரூபா ஆகிடும். டோர் வீடு வைக்கிறதுக்கு. குட்டி வாங்குறதுக்கு ஒரு 3000 குட்டினா கூட ஆவரேஜாக 2 ரூபா போட்டால் கூட 3 2 6. தீவன செலவு 2 மூட்டை எடுக்கணும், அது ஒரு 1500 கூட அப்படி இப்படியே ஆகிடும். கணக்கு ஒரு 20 ரூபா ரவுண்டாக வேணும் கையில் குறைஞ்சதும்.
லோன் போட்டு வந்தால் டோட்டலாக முடிச்சிருவேன். வேலை செய்யும் போது ப்ராப்பராக வீடியோ காட்டுறேன் நான் என்னென்ன எப்படி. உங்களுக்கு டவுட் இருந்தால் எங்கிட்டையும் கேளுங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறதுனா கூட கேளுங்க டவுட்டு. எல்லாம் இன்ஸ்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ப்ராப்பராக இதை முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் நம்பி என்னை இறங்கலாம், என்னை நம்பி இறங்கலாம். நான் இப்போ வந்து என்னால் வந்து சப்போர்ட்டை நான் கொடுக்குறேன். நிறைய பேர் படிச்சு வேலை இல்லாமல் என் கனவோட இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு. இது இப்போ கம்மி பட்ஜெட்டு, வேலையும் ரிஸ்க் இல்லை. ரிஸ்க் இருக்குது இதுலையும். எப்படின்னா ஹார்ட் ஒர்க் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க் தான் இதில். அதனால் பண்ணுங்கள். பயோஃப்ளாக்கு நல்லா போயிட்டுருக்கு. நான் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நானும் நேரில் பார்த்தேன். தர்மபுரி சுரேஷன் சொல்கிறாருன்னா பண்ணிட்டுருக்காரு. அதை வச்சு தான் அதுவும் பார்த்துட்டு தான் பண்ணுறேன். ஒரு 2 பேர் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க யூடியூப்பில். வேணா ஷேர் பண்ணி விட்றோம் அந்த லிங்க் நம்ம சேனல்லே பாருங்கள். நீங்கள் பாருங்கள். இது நான் ப்ராப்பராக பண்ணிவிட்டு 100% நான் சொல்கிறேன். 100% நான் சொல்கிறேன் எப்படி வருது என்னன்ட்டு. அப்புறமா என்கிட்ட கேளுங்க, கைடு கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே ராஜா, மறக்காமல் நிறைய நண்பர்கள், நிறைய ஃபேமிலி எல்லாருமே நிறைய. இப்போ கூட லாஸ்ட்டாக 2 வீடியோ போட்டிருந்தேன், ஷார்ட் வீடியோ. 870 பேர் பார்த்துட்டு இருந்தீங்க. அது 1K ரீச் ஆகிடும். அந்த மாதிரி பார்க்குற நண்பர்கள் வந்து எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து உங்களுக்கே தெரியும், நான் என் ஃபேமிலி பற்றி அதிகமாக சொல்லலை. இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது எனக்கு. என்னுடைய சப்போர்ட்டில் தான் நான் வரேன். இந்த மாதிரி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து தூக்கி விடுறதுக்கு உங்களுக்கு எதுவும் நான் உங்கள்கிட்ட கையில். என்ன நான் கெட்டதுன்னு சொல்லுங்கள், நல்லது சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல் ஐக்கான ஆல் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷனில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அவ்வளோதான் ஃபேமிலி, வேறு எதுவும் கேட்டுக்கல. இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ நல்ல வீடியோவும் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கொடுக்க பார்த்துக்குறேன். ஓகே ஃபேமிலி, எல்லோரும் நல்லா இருங்க, எல்லாருமே சேஃபாக இருங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்சதே பண்ணிவிட்டு சந்தோஷமாக ஆம்பிஷனோட என்னென்ன சக்ஸஸ் பண்ணுன்ட்டு அவங்கவுங்க பிடிச்ச லைனில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா சக்ஸஸ் ஆகும். நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ டிக்ரேஸ் தெரியுமா, அதில் டிஸ்கரேஜ் பண்ணாங்க தெரியுமா நம்மளை. அதையும் விடாமல் போராடிட்டுருக்கேன். நான் சக்ஸஸ் பண்ணுவேன். சக்ஸஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஓகே ராஜா, கட்ஸ் ஃபேமிலி, பாய்.